வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து முதல் பாடத்தினுடைய 2ஆம் பாகம் தான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் வந்து நம்ம பிரம்மஞான சபை, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், அப்புறம் அன்னிபெசன்ட் இது தொடர்பான பாடங்கள்லாம் பார்த்துருப்போம். 2ஆம் பாகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில் மிக முக்கியமாக அறியப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை பற்றி தான் வந்து நம்ம முதலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்ற சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா மகாத்மா ஜோதிபா பூலே அவர்கள். சரிங்களா? மகாத்மா ஜோதிபா பூலே, அவருடைய மனைவி வந்து சாவித்திரிபாய் பூலே. இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த ஜோதிபா பூலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜோதிபா பூலே அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1827 தான் ஜோதிபா பூலே அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் பூனே அந்த பகுதியில் பிறந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1852 ரொம்ப முக்கியமானது, 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனாவில் வந்து திறந்திருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ் புக்லேயும் ஒரு சில புக்லேயும் 1848 பெண்களுக்கான முதல் பள்ளியை பூனாவில் திறந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவர் திறந்தது பெண்களுக்கான பள்ளியை திறந்திருப்பார். அதற்கப்புறம் தான் 1852 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முதல் பள்ளியை வந்து பூனாவில் திறந்திருப்பார். அப்படியே அந்த பெண்களுக்கான பள்ளியிலையும் ஒடுக்கப்பட்ட பள்ளியிலையும் ஆசிரியராக யார் பணியாற்றிருப்பார்னா இந்த ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவியும் பணியாற்றிருப்பாங்க. இந்த ஜோதிபா பூலே அவர்கள் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியராக வந்து ஸ்காட்டிஷ் ஸ்கூலில் படிச்சிருப்பார். அப்போ ஆசிரியராக இருந்திருப்பார். இவர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பள்ளியை திறந்து அதுக்கப்புறம் ஜோதிபா பூலே அவர்கள் போகும் பொழுது எந்த மாதிரியான சம்பவம் நடக்குன்னா, ஜோதிபா பூலே அவர்கள் வந்து அந்த பள்ளிக்கு போகும் பொழுது ஒரு செட்டு ஆல்ரெடி அவங்க அணிந்திருக்க உடையோட இன்னொரு செட்டு ட்ரெஸ் கொண்டு போவாங்களாம். என்ன அப்படின்னா ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது பிற்போக்குத்தன்மையை கொண்ட மக்கள்லாம் அப்போ இருந்திருப்பாங்களா, ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிற்போக்குத்தன்மையை கொண்டவங்க. இவங்கெல்லாம் அந்த அம்மா நடந்து போ சாவித்திரிபாய் பூலே அம்மா அவர்கள் வந்து நடந்து போகும் பொழுது இந்த சாணி, முட்டை, அப்புறம் இந்த மாதிரி குப்பை இது போன்ற பொருட்கள்லாம் அவங்க மேலே வீசி எறிவாங்களாம். இவங்க அப்படியே அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு திரும்பி அந்த தன்னை சுத்தம் செஞ்சுக்கிட்டு அந்த வேறு உடைய மாற்றிட்டு அங்கே இருந்த பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வியை சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போட பணியை வந்து செய்தவர்கள் தான் வந்து ஜோதிபாய் பூலே அவர்களும் அவருடைய மனைவியான சாவித்திரிபாய் பூலே அவர்களும். அவர்களை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இவருடைய முதல் பள்ளி சரிங்களா, ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி 1852 பூனாவில் தொடங்குறாரு. அடுத்து சத்திய சோதக் சமாஜ். சரிங்களா? சத்திய சோதக் சமாஜ் அதனுடைய தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம். சரிங்களா? உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1873 தொடங்குவார். சரிங்களா? 1873 தொடங்கியிருப்பார். அதற்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய நூலான குலாம்கிரி அப்படிங்கிற நூலை 1872 நூல் வெளியிடுவார். நூல் வெளியிட்டோன்னே அடுத்த ஆண்டு வந்து இயக்கத்தை தொடங்குவார். அந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூலினுடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் அந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூலினுடைய தமிழ் பொருள். சரி, இப்போ உள்ளே போயிடலாமா? பாருங்க, ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, உண்மை நாடுவோர் சங்கம், பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். எதை? இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டியை ஜோதிபா பூலே அவர்கள் உண்மை நாடுவோர் சங்கத்தை எதற்காக நிறுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ்வதற்காக நிறுவியிருப்பார். அடுத்து பூலே குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருப்பார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிறுத்தவாதிகள் போல தான் குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார், விதவை மறுமணத்தை ஆதரித்திருப்பார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட சரிங்களா, ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனர். சரிங்களா? ஜோதிபா பூலேவும் சாவித்திரிபாய் பூலேவும் எனது ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணித்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிபா பூலே என்ன பண்ணுறாருனா பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் வந்து உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்காக விடுதிகளையும்
விதவைகளுக்கான ஹாஸ்டல்ஸையுமே வந்து ஜோதிபா புலே அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. அவர் எழுதிய நூலான குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம், அவருடைய பெரும்பாலான கருத்துக்களை, தீவிர கருத்துக்களை வந்து சுருக்கி சொல்லக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த அமைப்புக்கு ஆங்கில அரசாங்கமே இடம் தந்து ஸ்கூல் நடத்துறதுக்கெல்லாம் சலுகைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இந்த புக்கில் இவரை பற்றி கொடுத்துருக்கு. நம்ம 11th புக் பார்க்கும்பொழுது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாமா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேரளாவை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதியான நாராயண குரு அவர்களை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கேரளாவில் ஒரு ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான் நாராயண குரு அவர்கள். சரிங்களா? இவர் வந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழியில் அறிஞராகவும் கவிஞராகவும் தேர்ந்தவர் தான் நாராயண குரு அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படக்கூடிய துன்பங்களையும் கண்டு மனம் விரும்பிய நாராயணகுரு அவர்கள் அந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்திருப்பார். நாராயணகுரு அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையுடைய மேம்பாட்டிற்காக தனது வாழ்வை முழுவதும் அர்ப்பணிச்சிருப்பார். அவர்களுடைய மேம்பாட்டிற்காக பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு அமைப்பை நிறுவுகிறார். அந்த அமைப்பு தான் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நாராயணகுரு அவர்கள் வந்து உருவாக்கியிருப்பார். உருவாக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய அருவிபுரம், சரிங்களா, அருவிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அந்த கோயிலை வந்து அனைவருமே வந்து வழிபடுற மாதிரி அர்ப்பணிச்சிருப்பார். அதாவது அவருடைய காலத்தில் வந்து ஈழவ மக்கள், அதாவது இந்த கல் இறக்குவாங்க இல்லையா, அந்த ஈழவ சமூகத்தை சேர்ந்தவர் தான் நாராயணகுரு அவர்கள். ஈழவ சமுதாயத்துடைய ஈட்டி முனையாக திகழ்ந்தவர் தான் வந்து நாராயணகுரு அவர்கள். அந்த திருவிதாங்கூர் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பகுதியில் அவர்ணர்கள், சவர்ணர்கள்னு சொல்லி 2 பிரிவு இருப்பாங்க. அதில் அவர்ணர்கள் வந்து கடவுள் வழிபடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். நம்ம 11th புக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, அருவிபுரத்தில் ஒரு கோயில் கட்டி அந்த பிரதிஷ்டை செய்யக்கூடாதுன்னு சொன்ன மக்களுமே வந்து பிரதிஷ்டை செய்கிற மாதிரி வேலைகளை செஞ்சுருப்பார். அந்த நாராயண தர்ம பரிபாலன யோகத்திலேருந்து வந்த முக்கியமான சிந்தனையாளர்கள், ஆளுமையாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரன் ஆசான், டாக்டர் பால்பு. சரிங்களா? குமரன் ஆசான், டாக்டர் பாலு, இந்த சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் நாராயண குருவால் தூண்டப்பட்டு அவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற முக்கியமான தலைவர்கள். அதற்கடுத்து இந்த நாராயண குருவையே ஃபாலோ பண்ணி கேரளாவில் இன்னொருத்தர் வேலை செஞ்சிருப்பார். இவர் வந்து புலையர் சமூகத்தை சார்ந்தவர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயன்காளி அவர்கள். ஐயன்காளி அவர்கள் 1863 திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூர் அப்படின்ற ஊர், சரிங்களா, வெங்கனூர், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூரில் பிறந்திருப்பார். அந்த பகுதி வந்து அப்போது திருவிதாங்கூர் அரசனுடைய ஆட்சி பகுதியாக இருந்துச்சு. ஐயன்காளி அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் சந்தித்த கடுமையான சாதி பாகுபாடுகள் எல்லாமே அவரை வந்து ஒரு சாதிய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தலைவராக மாற்றுது. பின்னால் அவர் வந்து பொது இடங்களுக்கு செல்லுதல், பொது கல்வியில் கல்வி கற்க செய்கிறது போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக, அதாவது மக்கள், அதாவது புலையர் இன மக்களும் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களும் பொது இடங்களில் அவங்க போகக்கூடாது, பொதுக்கல்வியில் வந்து கல்விக்கூடங்களை வந்து கல்விக்கு பயிலக்கூடாது அப்படின்ற அடிப்படை உரிமைகளுக்காக ஆங்கில அரசாங்கத்திட்ட போராடுறாரு. அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய சாதிகளுக்கு எதிராகவும் போராட்டங்களை செய்கிறாரு. இவர் நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற இவர் என்ன பண்ணுறாருனா 1907 சாதுஜன பரிபாலன சங்கம், சரிங்களா, சாதுஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. நாராயணகுரு வந்து 1903 சரிங்களா, 1903 வந்து என்ன பண்ணியிருப்பார், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். ஐயன்காளி அவர்கள் நாராயணகுருவை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி 4 வருஷம் கழித்து 1907 என்ன பண்ணியிருப்பார், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த புலையர் இன மக்களுக்கான போராட்டத்தை செஞ்சிருப்பார். இவரை வந்து புலையர் இன ராஜா அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வந்து ஐயன்காளியை சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம அடுத்து வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கத்தில் மிக முக்கியமானது வந்து சையத் அகமது கான் அவர்களால் துவங்கப்பட்ட அலிகார் இயக்கம் தான். சரி, 1857 ஆண்டு புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னாடி இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் வந்து மேற்கத்திய பண்பாட்டை வந்து சந்தேக கண் கொண்டு பார்த்தாங்க. சரிங்களா, இதனால் வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு வந்து மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனை இவை எல்லாமே
அவருடைய மதத்திற்கு ஆபத்தாக அமையுமோ அப்படின்ற சந்தேகம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. இதன் காரணமாக முஸ்லீம்களில் பெரும் பிரிவினர் வந்து ஆங்கில கல்வியை வந்து எடுத்துக்கலை. மிகச்சிறிய பிரிவினர் தான் வந்து என்னது மேற்கத்திய கல்வி படிக்கிறதுல ஆர்வம் காமிச்சாங்க. அத்தகைய ஆர்வம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான், அதாவது இந்திய தேசியத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுக்கு நம்ம விசுவாசமாக இருந்துட்டா முஸ்லீம்களுடைய நலனானது பேணப்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சர் சையத் அகமது கான் காங்கிரஸில் தலைவராக இருந்துட்டு திருப்பி என்ன பண்ணுவார், வந்துட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ சார் சையத் அகமது கான் பற்றி பார்க்கலாமா? சார் சையத் அகமது கான் அவர்கள் டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர். டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சார் சையத் அகமது கான். சரிங்களா? அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, முஸ்லீம்களில் ஒரு சிறு பிரிவினர் தான் வந்து கல்வி படிச்சிருக்காங்க, பெரும் பிரிவினர் வந்து கல்வியே படிக்கலை. அதனால் படிப்பறிவின்மை தான், குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மை தான் இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரும் தீங்கை வந்து விளைவித்து அவர்களை வந்து கீழ்நிலையில் வச்சிருச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவருடைய சிந்தனை கரெக்டு தான். படிப்பு இல்லைனாலே அந்த மக்கள் கீழ்நிலையில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நவீன கல்வி இல்லாதது இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃபீல் பண்ணதன் விளைவாக என்ன நினைக்கிறாருன்னா, மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் முஸ்லீம் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இஸ்லாமிய மக்களை வந்து வற்புறுத்துறாரு. நீங்கள் மேலை நாட்டு கல்வியும் மேலை நாட்டு அறிவியலையும் ஏற்றுக்கணும். நம்ம மேலை நாட்டு கல்வி மேலை நாட்டு அறிவியல் படித்தா தான் நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். அப்படி கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சா தான் நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இஸ்லாமிக் பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, பிரச்சாரம் செய்கிறார். அதனால் வந்து அவர் அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அறிவியல் கழகம், சரிங்களா, அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து நிறுவுறாரு. அந்த அறிவியல் கழகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் சார்ந்த நூல்களை எல்லாத்தையுமே இங்கிலீஷ் டு உருதுக்கு, இங்கிலீஷ்லேருந்து உருது மொழிக்கு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் செய்கிறார். சரிங்களா? டிரான்ஸ்லேட் செஞ்சுட்டு அப்போது இந்திய தேசிய இயக்கம் வந்து மேலிருந்து வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேலிருந்து வரக்கூடிய இந்திய தேசியத்தில் நம்ம போயிட்டு இணைந்து கொள்வதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் வந்து நம்ம நல்ல உறவுடன் இருந்தாலே இஸ்லாமியுடைய நலன்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சையத் அகமது கான் நினைக்கிறாரு. இதன் காரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படியும் அதில் கவனம் செலுத்தும்படியும் ஒரு அறிவுரையை சொல்கிறாரு. இவர் தொடங்கின ஒரு இயக்கம்தான் அலிகார் இயக்கம். சரி, சார் சையத் அகமது கான் அவர்கள் 1875ஆம் ஆண்டு அலிகார் நகர், சரிங்களா, அலிகார் நகர் அப்படின்ற ஒரு நகரில் ஒரு ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூல், சரிங்களா, முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூல், முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூல், சரிங்களா, முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூல். ஒரு சில புத்தகங்களில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டா காலேஜ் அப்படின்னு இருக்குது. முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, சரிங்களா, அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வந்து நிறுவுறார். எப்போது 1875 அலிகார் நகரில் நிறுவுறாரு. இவருடைய இயக்கம் வந்து இந்த அலிகார் நகரில் இருக்கக்கூடிய கல்லூரியை மையமாக வச்சு செயல்பட்டதால் இவருடைய இயக்கத்தை வந்து அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறுவினார். அலிகார் இயக்கம் எனப்பட்ட இவருடைய இயக்கம் வந்து இந்த கல்லூரியை முதன்மையாக வச்சு தான் செயல்பட்டது. பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முஸ்லீம் அறிவுஜீவிகள் கல்வியாளர்கள் எல்லாமே இந்த கல்லூரியிலேருந்து தான் வர்றாங்க. இந்த கல்லூரி வந்து 1920களில் வந்து எனது பல்கலைக்கழகமாக மாற்றமடையுது. அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய கல்வி வரலாற்றில் இந்த காலேஜ் வந்து எனது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு மைல்கல்லாக இருக்குது. சரிங்களா? இஸ்லாமிக் பீப்புளுடைய எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து என்னது அலிகார் ஓரியண்டல், அதாவது அலிகார் ஓரியண்டல் காலேஜ் வந்து என்னது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அதான். முகமது அலி ஜின்னா இது போன்ற பல முக்கியமான இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே அந்த கல்லூரியில் படித்து வந்தவங்க தான். சரிங்களா? அடுத்து வந்து இஸ்லாமிக் இயக்கத்திலேயே வந்து இன்னொரு முக்கியமான இயக்கம், ஒரு பழமைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தியோபந்த் இயக்கத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்பு இயக்கம். நம்ம பார்த்தோம் இல்லையா, சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம். தியோபந்த் இயக்கமும் ஒரு சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம். இந்த இயக்கம் வந்து யாரால் தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமைவாத முஸ்லீம் உலேமாக்களால். பழமைவாத முஸ்லீம் உலேமாக்கள் அப்படின்னா என்னது, இஸ்லாமிய இறையாளர்கள். சில இஸ்லாமிய இறையாளர்கள் கொஞ்சம் பழமைவாத தன்மை இருக்கும் இல்லையா, அதில் அதாவது அவர்களுடைய இறை சட்டம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே டைரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் நீங்கள் அலிகார் இயக்கத்தினுடைய சையத் அகமது கானை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல்வேறு மூட நம்பிக்கை, அதாவது
மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மாற்றத்திற்கு மாற்ற முடியாதவை அப்படிங்கிறதையும் அவர் ஏற்றுக்கல. மதம் சார்ந்த நம்பிக்கைகளாக இருந்தாலும் தற்போதைய கால சூழ்நிலைக்கேற்ப அதில் வந்து மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டவர் தான் சர் சையத் அகமது கான் அவர்கள். அதே போல் பர்தா முறை போன்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து எதிர்த்திருப்பார். ஆனால் இந்த தியோபந்த் இயக்கம் என்ன பண்ணோம், பழமைவாத இறையாளர்களால் வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா, அதனால் அதனுடைய செயல்பாடு அதில் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தில் வந்து உண்மையான இஸ்லாமிய மார்க்கம் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி உள்ளே இருக்குது, நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், இந்த தியோபந்த் இயக்கத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூர் அப்படிங்கிற ஊரில் முகமது குவாசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, சரிங்களா? முகமது குவாசிம் நானாதேவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படிங்கிற 2 பேர் இவர்களுடைய தலைமையில் 1866 சரிங்களா, 1866 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூரில் வந்து ஒரு ஸ்கூல் தொடங்குறாங்க, ஒரு பள்ளி தொடங்க. அந்த பள்ளியினுடைய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வியும் கிடையாது, மேலை நாட்டு பண்பாட்டையும் அந்த பள்ளியினுடைய பாடத்திட்டமானது புறக்கணிச்சுட்டு அதற்கு பதிலாக இந்த பள்ளியில் வந்து உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. தியோபந்த் பள்ளியிலேருந்து உண்மையான இஸ்லாமிய மதமானது கற்றுத்தரப்பட்டது. இதனுடைய நோக்கம், இந்த தியோபந்த் பள்ளியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாக இருந்தது தான் வந்து எனது தியோபந்த் இயக்கத்தினுடைய நோக்கம். அப்போ தியோபந்த் பள்ளியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒழுக்கம் மற்றும் மதத்தை மீட்டெடுப்பது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பின்னால் மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர் தியோபந்தினுடைய புதிய தலைவராக வருவார். பின்னால் வந்ததுக்கப்புறம் அவருடைய தலைமையில் ஒரு இறையியலாளர்கள் அவை ஒன்று வந்து இயங்கும். இப்போ நம்ம அக்பர் காலத்தில் பார்த்தீங்கன்னா காசி கானா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த பல்வேறு சமய தலைவர்கள்லாம் சேர்ந்து மதம் சார்ந்த கருத்துக்கள்லாம் நடத்துவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு அமைப்பு, அது மாதிரி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மௌலானா முகமது உல் ஹசன் என்ன பண்ணுறாரு, தியோபந்தினுடைய புதிய தலைவராக வந்தோடனே அவருடைய தலைமையில் வந்து ஒரு இறையியலாளர்கள் அவை, சரிங்களா? அதாவது கடவுள் சார்ந்த துறவரணில் அந்த இஸ்லாமிக்கில் வந்து அந்த மத தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அவை இருக்கும். அந்த அவை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமைத் உல் உலேமா. அந்த இறையியலாளருடைய அவை அந்த முகமது உல் ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களினுடைய அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைக்கிறது, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது பாருங்கள். இந்திய ஒற்றுமை என்னதான் இந்திய ஒற்றுமை அப்படின்ற ஒட்டுமொத்த சூழல் இருந்தாலும் அந்த இந்திய ஒற்றுமைக்குள்ளேயே முஸ்லீம்களினுடைய அரசியல் அப்படிங்கிறது முக்கியம். முஸ்லீம்களுடைய சமய உரிமைகளுடைய பாதுகாப்பு அது தொடர்பான ஒரு உறுதியான வடிவத்தை வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது உல் ஹசனுடைய அந்த ஜமைத் உல் உலேமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இறையாளருடைய அவை தான். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்சி சமூகத்தில் ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்சி வந்து பாரசீகம், பெர்ஷியாவிலேருந்து அவங்க வந்து ஜொராஷ்ட்ர மதத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா? ஜொராஷ்ட்ர இப்போ நம்ம டாட்டா இருக்கார்லே, ரத்தன் டாட்டா அவங்கெல்லாம் வந்து பார்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஜொராஷ்ட்ர மதத்தை பின்பற்றியவர்கள் அவருடைய தாயகத்தில் வந்து அவங்க பல்வேறு அடக்குமுறைக்கு உருவானதுனால அந்த பர்ஷியன்ஸ் பீப்புள், பார்சிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரையோரமாக பம்பாய் பகுதியில் குடியேறியிருப்பாங்க. முக்கியமாக இந்தியாவினுடைய தொழில்துறையில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கு. நமக்கு டாடா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நமக்கு டீட்டெயிலாகவே தெரியும். சரி, இப்போ பார்த்தலாமா? பார்சி இயக்கம் 19ஆம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது, சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் மிட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1854 நினைக்கிறேன், சரிங்களா? 1851 பார்சிகளுடைய சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தொடங்குறாரு. அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்னுமாய் மத்தியசன் சபா. அடிச்சுட்டு காட்டுறேன், ரக்னுமாய் மத்தியஸ்னன் சபா, சரிங்களா? பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ரக்னுமாய் மத்தியசன் சபா அப்படிங்கிற அமைப்பை 1851 பம்பாயில் பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிற ஒரு பார்சி சமூக தலைவர் வந்து தொடங்குறார், சரிங்களா? இந்த அமைப்பு வந்து வெளியிட்ட பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட் கோப்தார் பத்திரிகை. இந்த அமைப்பு வெளியிட்ட பத்திரிகை வந்து ராஷ்ட் கோப்தார்.
அந்த அதனுடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை விளம்பி. உண்மை விளம்பி அப்படிங்கிறது அவருடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு. அதே போல் பார்சிகள் இடையே பெர்ரம்ஜி மல்பாரி, சரிங்களா, பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் வந்து குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்காக வந்து சட்டம் இயற்றப்படணும்னு சொல்லி இயக்கம் நடத்தியிருப்பார், சரிங்களா. அடுத்து இந்த பார்சி சமூகம், இந்த சமூகத்தினுடைய இந்த பார்சியுடைய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து மிக முக்கியமான தலைவர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து இந்திய தேசியத்திற்காக பல்வேறு சிறப்பு பணிகளை செஞ்சுருப்பாங்க. அவர்கள் யார் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தா, தீன்ஷா வாச்சா, அப்புறம் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி, இவங்கெல்லாம் இந்த பார்சி சமூகத்தை சேர்ந்த முக்கியமான தேசிய தலைவர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்கியம் பஞ்சாப் பகுதியில் ஏற்கனவே நம்ம பார்த்த பஞ்சாப் பகுதியில் இருந்த இந்துக்களுக்கு ஆரிய சமாஜம், அது தவிர பஞ்சாபில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சீக்கியர்கள். அந்த பஞ்சாபில் இருந்த சீக்கியர்கள் மத்தியிலையுமே வந்து பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் வந்து துவங்கப்பட்டது. அத்தகைய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியமானதாக நம்ம பார்க்க போகிறது ஒன்று நிரங்கரி இயக்கம், அடுத்து வந்து நாம்தாரிகள், சரிங்களா. நிரங்கரி இயக்கம், நாம்தாரி இயக்கம். சரி, பார்த்துடலாமா. பஞ்சாப் பகுதியிலுமே வந்து சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. நிரங்கரி இயக்கத்தினுடைய நிறுவனர் யாருன்னா பாபா தயாள் தாஸ், சரிங்களா, பாபா தயாள் தாஸ். நிரங்கரி இயக்கத்தினுடைய நிறுவனர் யார்? பாபா தயாள் தாஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிரங்காரி, சரிங்களா, நிரங்காரி அப்படின்னாலே உருவமற்ற அப்படின்னு பொருள். நிரங்காரி அப்படின்னா உருவமற்ற அப்படின்ற பொருள். நிரங்காரி உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் பாபா தயாள் தாஸ் அவர்கள். சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல். அடுத்து குருநானக் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சீக்கிய மதத்தை கிட்டத்தட்ட 1540 சில்ட்ரன் நினைக்கிறேன், 1504 அந்த காலகட்டங்கள், சரிங்களா, பிற்பாதியில் தோற்று வச்சிருப்பார். லாகூரில், தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூரில் அங்கே இருக்கக்கூடிய நதியில் போயிட்டு அவர் குளிச்சுட்டு வரும் பொழுது அவருக்கு ஞானம் அடைஞ்சு வந்து அவர் வந்து எனது சீக்கிய மதம் அப்படின்ற ஒரு ஒரு புதிய மதத்தை வந்து தோற்றுவிச்சு அதனுடைய முதல் குருவாக இருந்திருப்பார். அதற்கடுத்து அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 குருமார்கள், 10 குருமார்கள் வந்திருப்பாங்க, 9 குருமார்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் 10வது குருவாக குருநானக்கினுடைய போதனைகள் மற்றும் கபீர்தாஸுடைய கபீர்தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு துறவி இருந்திருப்பார். அவருடைய போதனைகள், மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்கள் இதெல்லாம் எடுத்து ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீக்கியர்களுடைய புனித நூல். இப்போ எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு வந்து திருக்குர்ஆன் இருக்குதோ அதுபோல் சீக்கியர்களுக்கு வந்து அந்த புத்தகம், சரிங்களா, ஆதிக்கிரந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புத்தகம். அந்த ஆதிக்கிரந்தத்தை வந்து இறுதியாக 10வது குருவாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் குருமார்கள் வரலை. அப்போ சீக்கிய மதத்தை தோற்றுவிட்டு முதல் குருவாக இருந்தவர் யார்? குருநானக். நானக் தேவ் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அவர் குருவானதுனால குருநானக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த குருநானக்கினுடைய தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும், சரிங்களா, அந்த ஆதி கிரந்தம் சொன்ன இல்லையா, அவர்களுடைய பைபிள் போல புனித நூல், அந்த ஆதி கிரந்தத்தையும் மதித்தல், இதுதான் வந்து யார்? பாபா தயாள் தாஸினுடைய போதனையினுடைய சாரம்சமாக விளங்கியது. பாபா தயாள் தாஸ் என்ன சொல்கிறாரு? உருவமற்ற இறைவனை வழிபடணும், சரிங்களா, நிரங்காரி உருவமற்ற இறைவனை வழிபடணும், சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்குகளை வந்து மறுத்துட்டு குருநானக்கினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு ஆதி கிரந்தத்தை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாபா தயாள் தாஸ், நிரங்கரி நிறுவனமான பாபா தயாள் தாஸுடைய போதையினுடைய சாராம்சமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடணும் அப்படின்னு சொல்லி பாபா தயாள் தாஸ் அவர்கள் சீக்கியர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபா ராம் சிங், சரிங்களா, பாபா ராம் சிங் அப்படிங்கிறவர் வந்து நாம்தாரி, நிரங்காரி வந்து பாபா தயாள் தாஸ், சரிங்களா, நிரங்காரி தயாள் தாஸ், நாம்தாரி யார்? பாபா ராம் சிங். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நாம் ராம், இது 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு குழப்பாது, கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ நாம்தாரி இயக்கம்னா யார்? ராம் வரணும், அவ்வளோதான். அப்போ அதை வச்சாலே உங்களுக்கு ஈஸியாக தயாள் தாஸ் வந்து நிரங்காரி அப்படின்ட்டு போயிடும், புரிஞ்சுக்குவீங்க. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், இந்த நாம்தாரி இயக்கம் வந்து சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றும் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம். நாம்தாரி இயக்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சீக்கியர்களுக்கு வந்து 5 அடையாளங்கள் இருக்கும், சரிங்களா, 5K அப்படின்னு சொல்லுவாங்க. 5K என்னென்னா கிர்பான், அடுத்து வந்து கேஷ்,
கிர்பான், கேஷு, அதுக்கப்புறம் அந்த அங்கே கையில் போடுற சீக்கியர்கள் போடக்கூடிய வளையம், இரும்பு வளையம், அதற்கப்புறம் பருத்தி துணியாலான உள்ளாடை, சரிங்களா, 5 இருக்கும். ஒன்று வந்து என்னது, அந்த கிர்பான் வாள், அதற்கப்புறம் வந்து தலைமுடி, கேஷ் தலைமுடி, அதுக்கப்புறம் கை காப்பு, அதற்கப்புறம் உள்ளாடை, அப்புறம் இன்னொன்று இருக்கும், ஒரு 5 இருக்கும், சரிங்களா. இன்னொன்று மறந்துருச்சு எனக்கு, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. சாரி 5 சொல்லிட்டேன் நான், சாரி 5 சொல்லிட்டேன். ஒன்று கிர்பான்னா வந்து அவங்க வந்து ஒரு குறுவாள் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன கத்தி வச்சுருப்பாங்க, எங்கே போனாலும் அது அவங்களுக்கு அலௌடு. அதாவது அந்த கத்தி என்னன்னா, ஒன்ஸ் அந்த கத்தியை எடுத்துட்டாங்கன்னா, ஒரு சீக்கியர் வந்து ஏதோ ஒரு கோவத்துலேயோ அந்த அவருடைய கிர்பான், அவருடைய கத்தியை எடுத்துட்டாருன்னா, ஒன்று அந்த கத்தியை வச்சு வேறு யாரையாவது தாக்கி ரத்தம் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அவர்கள் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு ரத்தத்தை பார்த்துட்டு வச்சிடணும். அதுதான் வந்து அவருடைய ரூல், சரிங்களா. அது கிருபான். அதற்கப்புறம் பருத்தியாலான ஒரு உள்ளாடை அணிஞ்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து தலைமுடி வந்து இயற்கையாகவே இறைவன் கொடுத்து நம்ம தலைமுடி, அதை வந்து நமக்கு வெட்டுறதற்கோ நீக்கிறதுக்கோ உரிமை கிடையாது. அப்படிங்கிறனால வந்து தலைமுடியை வளர்க்கணும். அதற்கப்புறம் அவங்க கையில் வந்து ஒரு காப்பு, இரும்பு வளையம் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து என்னது, சீக்கியர்களுக்கான அடையாளங்கள். தலையில் அதே போல் வந்து நம்ம அந்த டர்பன் கட்டியிருப்பாங்க, அது முடி நிறையா இருக்கிறனால அந்த டர்பன் வச்சு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு போலீஸ்லேயும் சரி, ஆர்மிலேயும் சரி, அந்த நம்ம கேப் போடுறோம்லையே அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த டர்பன் சைஸ்லேயே அந்த யூனிஃபார்ம் இருக்கும், சரிங்களா. எல்லா இடங்கள்லையும் அவர்களுடைய அந்த இது வந்து பாதுகாக்கப்படுது, சமயம் சார்ந்தது பாதுகாக்க தான் பட்டுருக்கு. சரி, இப்போ இந்த பாபா ராம்சிங் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கியர்களுடைய அடையாளங்கள், அந்த 5 அடையாளங்களில் வாளை தவிர, கிர்பானை தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க வந்து கண்டிப்பாக அணியணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. அப்படி வாளுக்கு பதிலாக அவர் என்ன வச்சுக்கலாம்னு சொல்கிறார், வாளுக்கு பதிலாக ஒரு லத்தியை வந்து அவருடைய சீடர்கள் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாபா ராம்சிங் அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாபா ராம்சிங்கினுடைய நாம்தார் இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிச்சு, சரிங்களா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை விட முக்கியமாக விதவை மறுமணத்தை ஆதரித்தது, அடுத்து வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. பாருங்கள், 2 இயக்கம் சீக்கியர்களை பார்த்தோம். ஒன்று வந்து நிரங்காரி என்ன சொல்லுது, உருவமற்ற கடவுளை வழிபடணும், ஒரே ஒரு கடவுளை வழிபடணும், குருநானக்கோட தலைமையை ஏற்றுக்கிட்டு ஆதிக்கத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து வந்து மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது தயால்தாஸினுடைய நிரங்காரி. பாபா ராம்சிங்கினுடைய நாம்தாரி என்ன சொல்லுது, சீக்கியர்கள் அவருடைய அடையாளங்களை அணிந்துக்கலாம், ஆனால் கத்திக்கு பதிலாக, கிருபானுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்கங்கன்னு சொல்லுது. அதற்கடுத்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுது, வரதட்சணையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லுது, குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்லுது, விதவை மறுமணத்தை ஆதரிக்கணும்னு சொல்லுது, சரிங்களா. இதெல்லாமே பாபா ராம்சிங் சொல்கிறது. அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜம், கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றினுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த சூழல், அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அமிர்தசரஸில் தான் வந்து சீக்கியர்களுடைய புனிதத்தலமான பொற்கோயில் இருக்குது, சரிங்களா. குருத்வாரா, சீக்கிய குருத்வாரா பொற்கோயில் இருக்குது. அந்த இடத்துல சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தினுடைய புனிதத்தை மீட்டெடுப்பு தான் சிங் சபாவினுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சீக்கிய மதத்தினுடைய புனிதத்தன்மையை மீட்டெடுப்பு தான் சிங் சபாவினுடைய முக்கிய குறிக்கோள். அடுத்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், பெருங்கிளர்ச்சி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா, பெருங்கிளர்ச்சி, நில வருவாய் முறை, இந்த பிரச்சனை அப்போல்லாம் வந்து பஞ்சாப் பகுதி வந்து எப்போவுமே ஆங்கிலேயருக்கு ஒரு விசுவாசமான பகுதி. அதனால் வந்து பஞ்சாப் பகுதியில் எந்த விதமான கிளர்ச்சிகளும் ஏற்படுவதை வந்து ஆங்கில அரசாங்கம் விரும்பாது, சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலோடைய ஆதரவு வந்து அவர்களுக்கு இருந்ததால் ஆங்கிலோடைய ஆதரவின் பேரில் கால்சா கல்லூரி, சரிங்களா, கால்சா கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரி வந்து எங்கள் அமிர்தசரஸில் உருவாக்கப்பட்டது. இந்த சிங் சபா தான் அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி அமைப்பாகவும் இருக்குது, சரிங்களா. இந்த சிங் சபா தான் அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி அமைப்பாகவும் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளை பார்க்க போகிறோம். அதில் ரொம்பவும் முதன்மையானவர், முக்கியமானவராக நம்ம பார்க்கக்கூடியவர் யாருன்னா சுவாமி ராமலிங்க அடிகள், சரிங்களா. ராமலிங்க அடிகள் வள்ளலார் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அறியப்பட்ட, திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் வந்து 1823 சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்திருப்பார். இளம் வயதிலேயே அவருடைய தந்தை வந்து மறைந்து விட்ட காரணத்தால் அவருடைய சகோதரரான சபாபதி, அவருடைய வீடு வந்து சென்னையில் இருக்கும். சென்னையில் இருந்த அவருடைய சகோதரருடைய இல்லத்திற்கு அவருடைய குடும்பம் வந்து குடிபெயர்ந்து போனது. ராமலிங்கர் வந்து முறையான கல்வியை வந்து அவர் பெற்றிருக்கவில்லை. இருந்தாலும்
அளப்பரிய புலமையை வந்து அவர் பெற்றிருப்பார். சரிங்களா, அளப்பரிய புலமையை பெற்றிருப்பார். திருவெற்றியூர் அந்த பகுதியில் இருக்க சிவன் கோயிலுக்கு அவர் அடிக்கடி போவார். அதே போல் கந்தக்கோட்டத்து முருகன் கோயிலில் தெய்வமணி மாலையே வந்து கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது தான் வள்ளலார்கள் பாடியிருப்பார். அதே போல் டிஎன்பிசி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ராமலிங்க அடிகளாருடைய சிந்தனையின் ஊற்றுக்களமாக திகழ்ந்த இடம், சிந்தனையின் ஊற்றுக்களமாக திகழ்ந்த இடம் வந்து கந்தக்கோட்டத்து முருகன் கோயில். சரிங்களா, அவர் வழிபட்ட கடவுளே வந்து முருகனை தான் வந்து வழிபட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், இவர் முறையான கல்வி பெறவில்லை அப்படின்னாலும் அளப்பரிய புலமையை வந்து பெற்றிருப்பார். இவருடைய சகோதரரான சபாபதி அவர்கள் அவருடைய ஆசிரியர்கிட்ட போய் இவரை கல்வி கற்க அனுப்பும் பொழுது அவர் வந்து பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்தும் போது என்ன சொல்கிறாரு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அப்படி வேண்டாம் வேண்டாம் நடத்தும் பொழுது இவர் டப்புன்னு எந்திரிச்சு 9 வயசு பையன் டக்குன்னு எந்திரிச்சு, ஐயா நீங்கள் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எதிர்மறையாக சொல்கிறீங்க அப்படின்னே, அப்போ நீங்கள் நேர்மறையாக பாடு அப்படின்னே அந்த வேண்டும் வேண்டும்னு வரக்கூடிய பதிகத்தை பாடுவார். வேண்டும் வேண்டும் வரக்கூடிய பாடலடியே பாடுவார். சரிங்களா, அதனால தான் 9 வயதிலே பாடல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வந்து ராமலிங்க அடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் அவருடைய சகோதரரான சபாபதி அவர்கள் வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். ஒரு நாள் வந்து அவரால் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற முடியலை. அப்படிங்கும் பொழுது அவருடைய சகோதரர் அவருடைய தம்பியை வந்து கூப்பிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ பார்த்தா சின்ன பையன் 9-10 வயசு பையன், உடல் முழுவதும் வந்து வெள்ளை துணியால் சுற்றிருப்பார். இளம் வயதிலே அவருடைய சகோதரி மகளை வேற இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. ராமலிங்க அடிகள் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் வந்து அவர் வந்து திருமண வாழ்வை விட்டு துறவற வாழ்வில் போவார். அந்த பையனை கூப்பிட்டு போய் சொற்பொழிவு நடத்துவாங்க. பார்த்தா அந்த ராமாயண இந்த இதிகாசம் இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து ரொம்ப விளக்கமாக பயங்கரமாக அவர் சொற்பொழிவு ஆற்றோடனே அடுத்த நாள் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவருடைய அண்ணன் சபாபதி பயந்துட்டு, ஐயோ சரியாக இது நடத்தலை போல், பிரச்சனையாகிடுச்சு போலிட்டு உடனே, ஐயா இனிமேல் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களுக்குமே உங்களுடைய தம்பியவே அனுப்புங்க, ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு, ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் தர்றாரு, எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இவருடைய சொற்பொழிவு தான் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய புலமையும் அறிவாற்றலும் கொண்டவர் தான் ராமலிங்க அடிகள் அவர்கள். சரி, இவர் வந்து அடுத்து என்னென்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் அப்படின்ற பிணைப்புகள் இருக்க வேண்டும் சொன்னார் ராமலிங்க அடிகள். உயிர்களுக்கு இடையே இரக்கம் நம்பிக்கை அப்படின்ற பிணைப்பு இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்க, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். துயரப்படும் உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்தை வந்து வள்ளலார்கள் முன்வைக்கிறார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடமே காட்டினார். அப்படி அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அனைத்து உயிர்களிடமும் காட்டுவதை வந்து அவர் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவார். ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவர் இந்த ஜீவகாருண்யத்தை போதிப்பதற்காக அனைத்து உயிர்கள்ட்டையும் அன்பை செலுத்துவதற்காக 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம், சரிங்களா, சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருப்பார். இந்த அமைப்பு பின்னால் அவர் அந்த வேத மதம் சார்ந்திருக்கக்கூடிய பிற்போக்கான கருத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு முற்போக்கான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதனுடைய பேரை மாற்றுறார். அதில் இருக்க அந்த வேதம் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி பின்னால் வந்து பெயர் மாற்றம் செய்கிறார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பை தொடங்குறாரு. அந்த அமைப்பு பின்னால் கிட்டத்தட்ட எப்போ மாறும்னா 1870 காலகட்டங்களில் தான் மாறும். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி 870 காலகட்டங்களில் தான் மாறும். பின்னால் அவருக்கு வந்து சத்திய ஞான சபை, அவரை பின்பற்றவங்களுக்காக சத்திய ஞான சபை அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்துவார். அதெல்லாம் பின்னாடி நடக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவர் இந்த அமைப்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் 1866 வந்து நம்ம இந்த தென்னிந்திய பஞ்சம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒடிஷா பஞ்சம், தென்னிந்திய பஞ்சம். அந்த பஞ்சம் தென்னிந்தியாவில் 1866 கடுமையான பஞ்சம் தென்னிந்தியாவில் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை கணக்கில் வச்சு அந்த பஞ்சத்தை நினச்சி அப்போ மக்கள் வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அதற்கு அந்த பஞ்சம் ஏற்பட்ட அடுத்த வருஷம் 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடலூரில் நிறுவுறாரு. சரிங்களா, வடலூரில் நிறுவுறாரு. இவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள், கிட்டத்தட்ட 6000 பாடல்கள் திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டு
அவருடைய தலைமை சீடரான தொழுதூர் வேலாயுதம் அடிகள் என்பவரால் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. திருவருட்பா அப்படின்ற பேரில் வெளியிடப்பட்டது. சரிங்களா? அடுத்து இவர் தொடர்பாக ஒரு பாக்ஸ் கொஷின் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இருந்தும் அவர்களுடைய பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையான வேதனைப்படுகிறது. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லாத நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ராமலிங்கர் சொல்கிறார். சரிங்களா? இவர் ரொம்ப மிக முக்கியமானவர், சன்மார்க்க துறவி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த மற்றொரு முக்கியமான சீர்திருத்தவாதியான அயோத்திதாச பண்டிதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1845 1914. இவர் ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் ஆவார். இவர் ஒரு தீவிரமான தமிழறிஞர், ஒரு சித்த மருத்துவர், ஒரு பத்திரிகையாளர். இவருடைய பேரை தான் சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி சாலைக்கு இவருடைய பேரை தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. தமிழ் புக்கில் வரும் அந்த விஷயம்லாம். சரி, சமூக அரசியல் செயல்பாட்டாளர். இவர் தீவிரமான தமிழறிஞர், அரசியல்வாதி, பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். சரிங்களா? இவர் சென்னையில் பிறந்திருப்பார். சென்னையில் பிறந்த இவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் இவர் புலமை பெற்றவராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் புலமை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த மொழிகள்லாம் சரளமாக பேசக்கூடியவர். சரிங்களா? இவர் சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியிருப்பார். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியில் இருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டிருப்பார். சாதியத்தினுடைய கொடிய பிடியில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவதற்காக பாடுபட்டிருப்பார். அடுத்து இவர் என்ன நினைப்பார்னா, சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்திருப்பார். அதனால் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் அயோத்திதாசர் அவர்கள் எழுப்பியிருப்பார். சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல்கள் எழுப்பியிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காகவும் சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவுவதற்காக அவர் முயற்சி செஞ்சிருப்பார். கல்வியை வலிமை பெறுவதற்கான ஒரு கருவியாக கருதியிருப்பார். கல்வியை என்னது வலிமை பெறுவதற்கான ஒரு கருவியாக கருதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோயில் நுழைவுக்கு ஆதரவாக என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அது என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோயில் நுழைவிற்கு ஆதரவாக அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். அத்வைதானந்த சபா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அயோத்திதாசரும் ஃபாதர் ஜான் ரத்தினம் அவங்க 2 பேரும் சேர்ந்து 1882 2 பேர் யார், ஒன்று அயோத்திதாசர், இன்னொன்று ஜான் ரத்தினம். இந்த 2 பேரும் சேர்ந்து பாருங்கள் திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அயோத்திதாசர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜான் ரத்தினத்தோட உதவியால் 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழை தொடங்கியிருப்பார். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை, சென்னை மகாஜன சபை கிடையாது, திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை 1891 நிறுவியிருப்பார். அந்த அமைப்பினுடைய இந்த திராவிட மகாஜன சபையினுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருப்பார். ஏன்னா இவர் நீலகிரியில் தங்கியிருந்து நீலகிரியில் இருந்த இந்த தோட்ட வேலை செய்யக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக சில காலம் போராடியிருப்பார். அங்கேயே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பார். அதனால் இவர் 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை நிறுவி அந்த அமைப்பினுடைய மாநாட்டை எங்கே நீலகிரியில் நடத்தியிருப்பார். அதே போல் 2 பேர் சேர்ந்து
எப்போது 1882 ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவரும் ரொம்ப பழைய புக் போய் பார்த்தீங்கன்னா ஜான் திரவியம்னு கொடுத்துருப்பாங்க. ஜான் ரத்தினம்ங்கிறது தான் இப்போ புது புக்கில். இந்த ஜான் ரத்தினமும் அயோத்தாசரும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து 1882 அப்படிங்கிற வருஷத்தில் எனது திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1885 அயோத்தாசர் வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதில் தொடங்கியிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவர் புத்த மதத்துக்கு மாறின அந்த ஹிஸ்ட்ரி அது இருக்குது பாருங்கள். பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான HS ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கைக்கு போவார். யார்? அயோத்தாசர் 1898 இலங்கைக்கு போய் அங்கேயே அவர் பௌத்த மதத்தை தழுவிடுவார். அதே வருஷம் அதே 1898 இந்தியாவுக்கு வந்து சரிங்களா பௌத்த மதத்தின் வெளியே பகுத்தறிவின் அடிப்படையிலான ஒரு சமய தத்துவத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக்கிய பௌத்த சங்கம் சரிங்களா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை 1898 துவங்குவார். இந்த சாக்கிய பௌத்த சங்கத்தை எதற்காக தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக அயோத்தாசர் தொடங்கிய அமைப்பு தான் சாக்கிய பௌத்த சங்கம் சரிங்களா. இந்த சாக்கிய பௌத்த சங்கத்தை 1898 சென்னையில் வந்து தொடங்குறார் சரிங்களா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பெயரில் ஒரு வாரப்பத்திரிக்கையை வந்து இவர் தொடங்கியிருப்பார். அந்த பத்திரிக்கை வந்து அவர் மரணமடைகிற வரையில், அதாவது 1914 அவர் மரணமடைவார். அது வரைக்கும் 7 ஆண்டுகள் வந்து அந்த பத்திரிக்கையை அவர் நடத்தியிருப்பார். அந்த பத்திரிக்கை அன்றையக்கு ஆன விலையில் காலனா விலையில் வந்து விற்பனை செஞ்சுருப்பார். இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து பின்னால் தமிழன் அப்படிங்கிற பெயரில் வந்து வெளிவந்திருக்கும் சரிங்களா. இவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்த்தது. இதோடு வந்து நமக்கு இந்த பாடம் வந்து முடிவடைகிறது சரிங்களா. ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு புத்தகத்தில் இருக்கிறதையும் ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் முன்னாடியே நீங்கள் படிச்சிங்கனாலும் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் வருதா, இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் படித்தது ஆமாம் இங்கே படித்தேன், இது பார்த்தேன் ஞாபகம் வருதா, உங்களுடைய மைண்டுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பாருங்கள். படித்து முடிச்சுட்டு வீடியோ பார்த்து முடிச்சிட்டோ அல்லது புத்தகத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டோ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் என்னென்ன படித்தோம். 1907 எனது ஒரு பைசா தமிழன், அது பின்னால் தமிழன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே போல் 1907 அவர் வெளியிட்ட அந்த ஒரு பைசா தமிழன் வந்து அன்றைக்கான காலானா விலையில் வந்து அவர் வெளியிட்டிருப்பார். அது வந்து ஒரு வார பத்திரிக்கை. 1907 தொடங்கினதை 1914 அவர் இறந்து போகிற வரைக்கும் நடத்தினார். அது தவிர இவர் வேறு என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசில் யோசிச்சு பாருங்கள். அப்படியே அதே போல் நீங்கள் தூங்கும் பொழுது படுக்கும் பொழுதுலாம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அன்றைக்கி என்ன படிச்சிங்கிறத அப்படியே உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் மைண்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். இன்றைக்கி இதை படித்தோம், இது படித்தோம், பிரம்ம சமாஜம் படித்தோம், பிரார்த்தனை சமாஜம் படித்தோம், பிரம்மஞான சபை படித்தோம், ஆரிய சமாஜம் படித்தோம், தியோபந்த் படித்தோம், அலிகார் இயக்கம் படித்தோம், பார்சிகல் சீர்திருத்த இயக்கம் பார்த்தோம், ரக்டுமாய் மத்தியசன் சபா படித்தோம், உண்மை விளம்பி பார்த்தோம், சத்திய சோதக் சமாஜ் பார்த்தோம். அப்படியே வரணும். அது வரும்பொழுது அது சார்ந்த வருஷங்கள் அப்படியே வரணும், அது சார்ந்த தலைவர்கள் வரணும், அவங்க கொண்டு வந்த விஷயங்கள், அவங்க செய்த செயல்பாடுகள் என்னென்ன அப்படி லைட்டாக வரணும். நாராயணகுரு பார்த்தோம். நாராயணகுருவை இன்ஸ்பயர் பண்ணி தான் இது ஐயன்காளி வந்து சாதுஜன பரிபாலன சங்கத்தை தொடங்குவார். நாராயணகுரு வந்து நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை தொடங்குவார். நாராயண தர்ம பரிபாலன யோகம் 1903, 3 வருஷம் கழித்து 1907 தான் ஐயங்காளி தொடங்குவார். அப்படின்னு சொல்லி அப்படியே மைண்டில் அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய மைண்டுக்குள்ளேயே உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்கள் படித்த பாடங்கள் வந்து கற்பனையாக விரிய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுடைய மைண்ட்லேயும் சரி உங்களுடைய மனசுலேயும் சரி பதிஞ்சிரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறது. புத்தகத்தை பார்த்து பெறறது கிடையாது. உங்கள் மனசில் உங்கள் மூளையில் நீங்கள் படித்த தகவல், நீங்கள் படித்த டேட்டா, நீங்கள் படித்த விஷயங்கள் பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுதான் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சரியான முறை. சரிங்களா. மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதற்கடுத்து வந்து நம்ம அடுத்து இன்னொரு 2 பாடங்கள் இருக்குது. 11th இதே பாடம் தான் இருக்கும். இதில் இருக்க தகவலே கொஞ்சம் அதில் எஸ்டாப்ளிஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட்டை மட்டும் நம்ம 11th பாடத்தில் இருக்க சொல்லி முடிச்சிடலாம். அது தவிர்த்து 10th வந்து 7வது பாடம் இருக்குது. இந்திய தேசியம் தொடர்பான பாடம் இருக்குது. அதையுமே தொடர்ச்சியாக பாருங்கள். சரிங்களா. தேங்க்யூ.